வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. நேற்று 21 மாநிலங்கள்ல யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட மொத்தம் 102 லோக்சபா தொகுதிகள்ல நேற்று 2024 மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. முதல் கட்ட ஃபேஸ். இந்த பார்க்கிற பொழுது நீங்க எப்படி உணர்றீங்க? இன்னொரு நிறைய இடங்கள்ல வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறத பார்க்க முடியுது. மக்கள் இந்த தேர்தலை எப்படி பார்த்து வாக்களித்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இது பாரதம் எம்பாடும் பார்க்கும்போது ஒரு பெரிய வாக்கு சதவீதங்கள் அதிகரிப்பு கிடையாது. அப்போ பொது புத்தியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கின்ற ஆட்சி மேல இல்லை என்று எல்லாம் கூறுவார்கள். ஆனால் அதை தாண்டி இப்போ பல இடங்கள்ல இப்போ தமிழகத்துல இப்போ சென்னையில வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கேண்டிடேட்ஸ் அவ்வளவு சுவாரஸ்யமான கேண்டிடேட்ஸ் இல்லை. ரெண்டாவது லாங் வீக்கெண்டு, எல்லாரும் அங்கங்க கிளம்பி போயிருப்பாங்க. இந்த மாதிரியான பல காரணங்கள் சொல்றதுக்காக இருக்கிறது. அதே நேரத்துல நேற்று பாஜகவினுடைய ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் தான் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சென்னை சவுத்து, சென்ட்ரல், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது, வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இது பிஜேபியினுடைய அந்த சம்மதத்தை காமிக்கிறது. பிஜேபிக்கு பெரிய பாசிட்டிவாக சூழ்நிலை தமிழகத்தில் உருவாயிருக்குலாம் சொல்லிட்டு பயங்கரமா கேம்பெயின் நடத்தினாங்க. அந்த கேம்பெயின் எல்லாம் முடித்த பிறகுதான் ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸ் எல்லாம் மாத்திக்கொண்டு ஃபைனல் ஃபிகர்ஸ் வருது. ஃபைனல் ஃபிகர்ஸ் வந்தோடனே அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. இப்போ சில நபர்கள் ஏதோ கோயம்புத்தூர்ல 20 வருஷம் காணாத பெர்சன்டேஜ் பார்த்துருக்கோம் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை என்று இந்த நம்பர்ஸ் 64.8 அந்த மாதிரி ஏதோ ஒரு சதவீதம் தான் வந்திருக்கிறது கோயம்புத்தூரை பொறுத்தவரை. அதே மாதிரி தான் சென்னை, சவுத் சென்னையில தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டிங் பர்சன்டேஜ் எக்ராஸ் தமிழ்நாடு. மத்திய சென்னையில கம்மியாக தான் இருந்தது ஓட்டிங் பர்சன்டேஜ். அப்போ பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு காற்று வீசுதான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அதே நேரத்துல இப்போ ராஜஸ்தான் மாதிரி ஒரு இடத்துல 7 இடங்களுக்கு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நடக்கிற இடங்கள் எல்லாம் முன்பு இப்பவும் காணாத ஒரு ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. ஏறத்தால அதே மாதிரி தான் இப்பதான் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. அதன் பிறகு ஒரு லோக்சபா தேர்தல் நடந்திருக்கிறது. அங்க எலெக்ஷன் ஃபெட்டிக் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு மேல வர வெயில். அப்போ அதனால ஏறத்தால அதே மாதிரி ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் இருக்கும். நெக் அண்ட் நெக் ரைஸ் தான் அங்க இருக்கிறது. உத்தரப்பிரதேஷ்லயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது எங்கெல்லாம் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறதோ, சமீபத்துல தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறதோ, அங்க மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தும் போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை என்றால் வாக்குப்பதிவு என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது என்பது சில தேர்தல்கள் நான் பார்த்திருக்கிறேன். அது எல்லாத்துக்கும் ஒரு தம்புருளாகவும் வச்சிருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்ப இந்த பர்சன்டேஜ்ல பீகார்ல எல்லாம் இவ்வளவு ஒரு கம்மியா இருக்கான்னு பார்க்கும்போது நிச்சயமாக பீகார்ல இருக்கிற மனிதர்கள் வேற ஏதோ ஊர்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திரும்பி வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிலை இருக்கலாம். அதை தாண்டி இந்த ஃபெட்டிக் வேற ஒரு பல தேர்தல்கள் நடந்தாயிற்று. பீகாரை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர் பல முறை முதலமைச்சர் ஆயிருக்கிறார். 13 முறை நினைக்கிறேன். அவர் இந்த நிதிஷ்குமார் என்பவர் தாவி 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 மாறி இருக்கிறார். அப்ப அதுல ஒரு விரக்தி கூட மக்களுக்கு இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அது மறுபடியும் இந்த ஆளைதான் நிற்கிறாரு, யாருக்கு ஓட்டு போட்டாலும் இவருதான் முதலமைச்சரா உட்காருவாருன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் நாம எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களுடைய மனதில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ வட இந்தியாவில இப்ப ராஜஸ்தான்ல அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குறிப்பான ஒரு காரணங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் 19 ஒரு காரணம் இல்லை. ஏன் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்குதுங்கிறதுக்கு 19 ஒரு காரணம் எங்கேயும் இருக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை அந்த ஒரு அவங்களுடைய அந்த பப்ளிசிட்டி இல்லையா ப்ராபகேண்டா முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாஜகவுக்கு அமோக வெற்றி வரப்போகுது, இல்லையா பாஜக அமோக நம்பர்ஸ் வரப்போகுது என்ற மேட்டர் அப்படியே உடைத்தறியப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானை பொறுத்தவரை இப்பதான் ஒரு தேர்தல் முடிந்திருக்கிறது. நிச்சயமாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற இடங்கள் இதே மாதிரி நம்பர்ஸ் தான் நான் எதிர்பார்ப்போம் என்று நான் கருதுகிறேன். பீகாரை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு விரக்தி மக்களுக்கு இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் இது உத்தராஞ்சலை சார்ந்த இடங்களா இருக்கிறது. பொதுவே வாக்கிங் சதவீதம் அங்க கம்மியாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கு. பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்க சுட்டிக்காட்டினது போல அங்க நிதிஷ்குமார் அவர்கள் பல பொதுக்கூட்டங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடியோடு பங்கேற்கல. ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான், அது ஏப்ரல் 7ஆம் தேதி மட்டும்தான் பங்கெடுத்திருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் நிறைய தமாஷா சில விஷயங்கள் சொல்லிட்டாரு. 4 லட்சம் 4000 அப்படின்னு சொல்லி 400 தொகுதிகளை 4 லட்சம் தொகுதிகள் 4000 தொகுதிகள்னு தவறா குறிப்பிட்டாருன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சைக்குரிய பொருளா மாதிரி, அதனாலதான் அவரை நிறைய இடங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை உணர்றீங்க?
இல்ல அவர் ஒரு லைபிலிட்டி தான். இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் பீகார் மக்களை பொறுத்தவரை ஒரு ஜோக்கா மாறிட்டார். பீகார் மக்கள் வந்து நிறைய சகிப்புத்தன்மை இருக்கின்ற மக்கள். அது வந்து லல்லுனுடைய லல்லு முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து சிறைபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய மனைவி வந்து ரபடி தேவி வந்து முதலமைச்சராக உட்காரார். அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மக்கள் தான் பீகார் மக்கள். அப்படி இருக்கின்ற மக்கள் வந்து அரசியல் ஞானம் நன்றாக இருக்கின்ற மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோமாளியை வந்து அவர்கள் பார்த்தது கிடையாது. அதாவது எந்த ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் கடைசியில இவர் முதல்வர் ஆகிறார் என்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது இந்த நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் ஒரு படத்துல குறிப்பிடுவாரு, துப்பினா தொடச்சுப்பான்னு சொல்லுவார்ல, ஏறத்தால அந்த ஒரு பணியில வருகின்ற ஒரு நபராகத்தான் இப்ப நிதிஷ்குமார் இருக்கிறார். ஒரு கேரிகேச்சராக கூட இல்லை, அதை விட கம்மியாக ஒரு நபராக, ஒரு கேவலத்துக்குரிய ஒரு நபராக இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் பார்க்கப்படுகிறார் என்றால் அது கற்பூரி தாக்கூர் நாளில் இருந்து ஆரம்பிச்சு, இல்லையென்றால் அது சுதந்திர சமயத்திலிருந்தே ஆரம்பிச்சு இதுவரையான காலகட்டத்தில் வரை அப்படி ஒரு முதலமைச்சரை வந்து யாரும் பார்த்தது கிடையாது. அதாவது ஒரு கோமாளியான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு முதலமைச்சர் வந்து பீகார்ல இருந்து கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு அடாவடித்தனம் செய்த ஒரு முதலமைச்சர் ஆனாலும் சரி ஒரு பயம் இருக்கும் அவர் மேல, ஒரு சிலருக்கு மரியாதையும் இருக்கும். ஆனால் அந்த மரியாதையோ பயமோ ஒண்ணும் இல்லாமல் ஒரு கிண்டல் கேலி செய்யக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து தோற்றமளிக்கிறார். வேறு வழி இல்லாமல் பாஜக வந்து அவரை பிடிச்சு வச்சிருக்கிறது தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இவரை பத்தி ஏதோ மேஜரா ஒரு மேட்டர் வந்து பாஜக கையில இருக்கிறது. அது என்ன பெட்ரூம் சீனா இல்ல காந்தி சீனான்னு நமக்கு தெரியாது. இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒண்ணுதான் நிச்சயமாக பெரிய ஒரு விஷயம் அவர் மேல இருக்கிறது. அதுலதான் எவ்வளவோ சவுண்ட் விட்ட ஒரு நபர் வந்து திடீர் என்று அப்படியே பூனை மாதிரி வாழையெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு நேரா போயிட்டு அங்க போய் சேர்ந்தார் இல்லையா. அப்ப அதனுடைய இது வந்து அது ஜனநாயக கடமையாற்றுறது இல்லையா, அது தனக்காக கடமையாற்றுறது தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. மோடியினுடைய காலை தொட்டு கும்பிட்டாரு நிதிஷ்குமார் அப்படின்றதே ஒரு பெரிய சர்ச்சையாவும் மாறிடுச்சு இல்லையா. அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமா, நீங்க சொல்றபடிதான் எடுத்துக்கணுமா? வேற வழி இல்ல. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, காலில் விழுறது அந்த எப்படி விழ வைக்கிறாங்கன்னு சில இடத்துல பார்த்தோம். ஒரு அதிகாரியை வந்து காலில் விழ வைக்கிற காட்சிகள் வந்து வாட்ஸ்அப்ல பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. நரேந்திர மோடி கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி விழிப்பாரு, கீழே காலில் விழும்பாரு. அந்த காட்சிகள்லாம் பல இடத்துல பார்த்திருக்கோம். அது ஒரு முறை பார்த்தது இல்லை, பல முறை பார்த்த காட்சிகள் தான் இருக்கிறது. அப்ப ஒரு நிதிஷ்குமாரை வந்து காலில் விழ வைக்கிறது என்பது அவருக்கு வேணால் அவருடைய ஈகோ சாட்டிஸ்பாக்சனா இருக்கலாம். ஆனா பீகார் மக்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு அவர்களை அனைவரையும் கொச்சையாக்கும் ஒரு செயலாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். நிச்சயமாக அதனுடைய எதிர்வினைகள் வந்து நிச்சயமாக பாஜக சந்திச்சுதான் ஆக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இன்னைக்கு வந்து யாருக்கு அங்க மவுசுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேஜஸ்விக்கு தான் மவுசா இருக்கு. தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன். லல்லு பிரசாத் யாதவை பண்ணாத துன்பம் கிடையாது. அவருக்கு இன்னைக்கே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து பல இடங்கள்ல இருக்கிறது. யாதவ் மக்கள் மட்டும் கிடையாது, முஸ்லிம் மக்கள் மட்டும் கிடையாது, ஓபிசிகள் மத்தியில நிச்சயமாக லல்லுவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது. அந்த நல்ல பேரை மறுபடியும் நிலைநாட்டும் விதமாகத்தான் இவர்கள் வந்து அவரை பிடிச்சு துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதை ஒட்டித்தான் அந்த என்டையர் போலரைசேஷனே ஓட்டிங்கும் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். பெரும்பாலான இடங்கள்ல அமைதியான ஒரு தேர்தல் நடந்ததை பார்க்க முடியுது. மணிப்பூரை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே அமைதியாக தான் நடந்து முடிந்திருக்குன்னு சொல்லப்படுது. மணிப்பூர் மட்டும் அங்க துப்பாக்கி நடந்தது. அது எதனால் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இன்னொன்னு, இசிஐ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தவற விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, தேர்தல் ஆணையம் என்பது பாஜகனுடைய ஒரு பிரான்ச் அலுவலகம். பாஜக வந்து என்ன எழுதி அனுப்புறதோ அதை வந்து அதுல வந்து சைன் போட்டு நோட்டீஸ் போர்டில் போடுறதுதான் இவனுங்களுடைய வேலை. இப்ப சிஇசி என்று சொல்லி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவனது 2 எலெக்ஷன் கமிஷனருக்கு வேலை தான். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ற அந்த பாடியில அதீர் ரஞ்சன் சௌத்ரி, அதாவது காங்கிரஸ் எதிர்த்தரப்பினர் வைக்கின்ற ஒரு கேண்டிடேட்டையும் ஆளுந்த கட்சி வைக்கின்ற ஒரு கேண்டிடேட்டையும் தாராளமாக போட்டிருக்கலாம். எப்படி மெஜாரிட்டி வந்து பாஜகவுக்கு தான் இருக்க போகுது அந்த பாடியில. அப்படி இருந்தும் கூட யாரும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்படி 3 பேரும் வந்து பாஜகவினராக வந்து போடுறாங்க. இதுதான் பிடித்தமில்லைன்னு சொல்லித்தான் ஒருத்தன் ஓடி போனான். அருண் கோயல் என்ற நபர் வந்து நீங்க இவ்வளவு எல்லாம் சொன்னா நான் வந்து என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லித்தான், இத்தனைக்கும் அவன் ஒத்தாசை பண்ற நாள் தான். அதாவது குஜராத் தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி தான் அவனை வந்து அங்க போடுறாங்க. அந்த ஆள் வந்து எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தன்னுடைய அந்த மானத்தை விட்டு செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டாரு. அதன் பிறகு அந்த மானம் மரியாதை எல்லாம் தாண்டியும் ஏதோ ஒரு மேட்டர் வந்து கேட்கறாங்க பாஜக என்று மிக தெளிவாக தெரிகிறது. அது இல்லீகல் மேட்டராகத்தான் இருக்க முடியும். அந்த இல்லீகல் மேட்டரை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஒதுங்கிடுறான். அப்ப அந்த ஒரு போஸ்டும் இருக்கிறது, முன்னாடி ரிட்டையரான போஸ்ட் இருக்கு. 2 போஸ்ட்டுக்கும் வந்து தன்னுடைய ஆளுகளையே பாஜகவை சார்ந்த பாஜக வந்து என்ன கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு ஒண்ணுமே கேள்வி கேட்காத நபர்களை தான் அங்க உட்கார வைக்க வேண்டியதா இருக்குது. எப்படி நரேந்திர மோடிக்கு தெரியுது தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் ஜனவரி 1 இருந்து இங்க வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார்?
இனி வரமாட்டாரு பாத்தீங்களா. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சுச்சுல, இனி தமிழக பக்கம் தலையை வைத்து படுக்கவே மாட்டாரு. முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. 7 முறை 8 முறை வந்திருக்கிறார். வெள்ளம் வந்து 15 நாள் முன்னாடி வெள்ளம் வருகிறது, அப்போ வரமாட்டாராமா. இப்போ வந்து 8 முறை வந்து அவருக்கு ஒரு தேவைன்னா அவர் வருவாராமா, நமக்கு ஒரு தேவைன்னா வரமாட்டாராமா. இதுதான் பேசிக், இவ்வளவுதான். அப்போ அதே விஷயம் தான் தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன அங்க சொன்னாலும் அவன் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். அதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப மணிப்பூர்ல என்ன அடாவடித்தனம் செஞ்சாலும், எத்தனை பேரை சுட்டாலும் அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஒரு பொருட்டே கிடையாதுன்றதுதான் மறுபடியும் இப்ப சமீபத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு உணர்த்துகிறது. அப்ப அங்க ஜனநாயகம் இருக்கா இல்லையன்றது கிடையாது, அங்க மனிதர்கள் வாழறாங்களா சாவறாங்களா மட்டும்தான் கொஸ்டினா இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய உயிரை வந்து கையில் பிடித்துக் கொண்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக் கொண்டிருக்கு. இதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து காணல, கோயம்புத்தூர் தொகுதியில 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தல அப்படின்னு சொல்றாரு, காணாம போயிட்டாங்கன்றாரு. அப்ப அந்த அலிகேஷன் வந்து திமுக நோக்கி வருமா, எலெக்ஷன் கமிஷன் நோக்கி வருமான்ற கேள்வி இருக்கு. இங்க வடசென்னையில வினோத் பி அவரும் வந்து திமுக மீது குற்றம் சாட்டுறாரு, அது இவங்கதான் திட்டமிட்டு இப்படி செய்திருக்காங்க அப்படின்னு. அதற்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்கு? தேர்தல் ஆணையம் தானே இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? வேற வழி இல்லாம வாய்க்கு வந்தது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பச்சை பொய்ங்க. 1 லட்சம் வாக்காளர்கள் காணலைன்னா அந்த ஊர்ல வந்து தேர்தல் நடந்திருக்குமா? அதுவும் இந்த மாதிரி தேர்தல் ஆணையர் கோயம்புத்தூர்ல வந்து உட்கார்ந்து பாருங்க. நீங்க வேற, தேர்தல் ஆணையர் கோயம்புத்தூர்ல வந்து உட்கார்ந்து ரோலை சரி பார்த்து அண்ணாமலைக்கு யாரெல்லாம் சேர்க்க வேணுமோ அந்த ஆளெல்லாம் சேர்த்து அங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாரு. இதுதான். அப்ப பச்சை பொய்ங்க. பச்சை பொய் வந்து இன்னைக்கு நேத்து பேச ஆரம்பிச்சது கிடையாது. இது வந்து தேர்தல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சிங்கை ராமச்சந்திரனுடைய அப்பானாலதான் சிங்கை ராமச்சந்திரனுக்கு வந்து என்ஜினியரிங் அட்மிஷன் கிடைச்சுன்னு சொல்றாரு. இதை விட பெரிய லூசுத்தனமான ஒரு பேச்சு இருக்கா? அது அவருடைய அப்பா வந்து இந்த ஆள் 18ஆம் வயசுல வந்து சேர்றாரு இன்ஜினியரிங் காலேஜ்ல. அது அந்த என்னது இந்த பாலிடெக்னிக்ல இருந்து அந்த கிராஸ் ஓவர் இருக்கு, அந்த டிகிரியில சேர்றாரு. அதுக்கு 6 வருஷம் முன்னாடி 7 வருஷம் முன்னாடியே அவங்க தகப்பனார் வந்து காலமாயிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு மனிதரை பார்த்து போயிருந்தா பூதம் வந்து ஜெயலலிதா கிட்ட போய் சொல்லி அங்கிருந்து சீட் வாங்கி கொடுத்ததா? பூதம் ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு வந்து சிங்கை ராமச்சந்திரன் கொடுத்ததாமா. இதுதான் சிங்கை ராமச்சந்திரனுடைய தகப்பனாராமா. அவர் அதை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தாராமா, அவருக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சாமா. இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான பேச்சுக்கள் தான் அந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு. அது ஒண்ணு. அடுத்தது என்ன சொன்னாரு? ஒரு 10 மணிக்கு நீங்க நிறுத்தணும், உங்களுடைய கேம்பெயின் நிறுத்தணும். 10 மணிக்கு கேம்பெயினை நிறுத்துறதுக்காக போலீஸ்காரர் வந்து தடைகிறார்கள். அப்ப என்ன அடாவடித்தனம் பண்ணாரு? இன்னொன்று, எனக்கு 2000 பேர் அந்த பக்கம் அந்த பாயிண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவனை பார்த்து தான் ஆக வேண்டும், நான் பிரச்சாரம் நடத்தவில்லை, நான் பார்த்து தான் ஆக வேண்டும்னா என்ன பாக்குறதுன்னு கேட்கிறேன். அதாவது ரோட்ல வந்து 2000 பேர் நிக்கிறாங்களாமா, அவங்களை போய் பார்க்கணுமாமா? என்ன இது பிரச்சாரம் இல்லைன்னா வேற என்னன்னு கேட்கிறேன். டீ குடிக்க கூட கூடாதான்னு கேக்குறாரு. டீ யாரு எங்க இந்தியால இந்த ஆள் மட்டும் ஒருத்தன் தான் கேண்டிடேட்டா? யாருமே டீ குடிக்கலையா? வேற யாருமே வந்து ஒரு இடத்துல போய் தோசை சொல்லலையா, டீ குடிக்கலையா, வடை பண்ணலையா? என்னதான் பண்ணல? இங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி எல்லாம் மக்களுடைய மனம் கவர முடியுமோ அப்படி எல்லாம் கவர்ந்தாங்க. அதெல்லாம் 10 மணிக்கு பிறகு செஞ்சாங்க. அப்ப இதுதான் பிரச்சனையா இருக்குது. அதுல போய் இதுல போய் எல்லா இடத்துலயும் போய் அந்த பொய்க்குள்ளாலேயே மாட்டிக்கிட்டு 10% 15% வந்து அதிகரித்துச்சு வாக்கு என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய அந்த மாய வலையில் அவர்களே விழுந்து இப்ப வந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கு. ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதை பார்க்க முடியுது இல்லையா? சென்ற ஆண்டை விட இப்ப வந்து கணிசமான உயர்வு கோவை தொகுதியில பார்க்கிறோம். அப்ப அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் நம்பர்ஸ் நீங்க பாக்கலையா? 64%, 64.8% ஏதோ. அதுல எங்க வந்து அதிகரித்திருக்குன்னு கேக்குறேன் நானு. 2009 நம்பர்ஸ் வந்து 70 நம்பர்ஸ் இருக்கிறது. இதுலதான் இது மறுபடியும் இந்த எக்கோ சிஸ்டம் தானே. 20 வருஷத்துல இல்லாத பர்சன்டேஜ்ங்கிறாங்க. ஏங்க நாங்கெல்லாம் முட்டாளுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் நம்பர்ஸ் ஒன்று போடுவானுங்க, இவனுக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது. அதாவது தேர்தல் ஆணையம் முதல்ல அவங்க என்னென்ன நம்பர்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு சரி பார்க்கறது வந்து அதன் பிறகு அதுல டபுள் என்ட்ரிஸ் இருக்கும், சில இடத்துல வந்து தவறாக வந்து என்ட்ரிஸ் ஆயிருக்கும். அந்த என்ட்ரிஸ் எல்லாம் திருத்தி கடைசியில பார்க்கும்போது 64.8% தான் கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறது. அதோட அதிகமாக எவ்வளவோ தேர்தலில் வந்திருக்குது இல்லையா? போன தேர்தலில் வந்து 63.8 வரும். அதுக்கு முன்னத்த தேர்தலில் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? 2014 அதிகமா இருக்குங்க, 2009 அதிகமா இருக்குங்க. என்னது? அப்ப இது சொல்றது பூரா பொய்.
சவுத் சென்னையில வந்து 10% அதிகரிச்சு, மத்திய சென்னையில வந்து 8% அதிகரிச்சு. இது ப்ரொவிஷனல் நம்பர்ஸுங்க. அந்த ப்ரொவிஷனல் நம்பர்ஸை வச்சு ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியால ஒரு கேம்பெயின் எடுத்து போயிட்டாங்க. அதாவது பாஜக ஜெயிக்குதுன்னு ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உட்கார்ந்து என்ன ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களா, இல்ல தண்ணியை போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதுதான் இப்போ வித்தியாசமா இருக்கு. இப்போ சுப்ரியா சினேட், இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி வந்து எங்களுக்கான வாக்கு சதவீதம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெருவாரியான மக்கள் வந்து பாஜக நோக்கி என்டி அலையன்ஸ்க்கு வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா சுப்ரியா சினேட் வந்து தென்னகத்துல மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு பாஜகவுக்கு, ஒரு சீட் கூட தேராது. ஆனால் வட மாநிலங்கள்ல பாதி அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம டெஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க? இல்லைங்க, யாரோ தெரியாத ஆளுகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சவுத்துல 129 சீட்டு, 129 சீட்ல போன முறை 29 சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை 10 சீட் வந்தா பெரிய விஷயமா இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 40 சீட்டு, 39+1 வாஷ் அவுட் ஆயிருக்கிறதுன்றதுதான் எக்ஸிட் போல்ஸ் காமிக்குது. 26ஆம் தேதி கேரளா வாக்கு, அதுல வந்து 20 சீட்டு வந்து அப்படியே காலி ஆகிறதா இன்றைய நிலையில் இருக்கிறது. அதன் பிறகு வந்து ஆந்திரா தெலுங்கானா 2 ஒரே நாள் நடக்கின்ற வாக்குப்பதிவா இருக்கிறது. அங்க வந்து தெலுங்கானால வந்து 2-3 சீட் அதிகமாக வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை சந்திரசேகர் ராவ் வந்து வேலை செய்யல. தன்னுடைய பிள்ளையை வந்து எப்படியாச்சும் ஜெயில இருந்து விட்டுருவாங்க என்ற ஒரு நம்பிக்கையில ஏதோ ஒத்தாசை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டியை பிடிச்ச 1 வருஷம் உள்ள போட்ட ஒரு ரெஜிம் தான் இது என்று அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ கர்நாடகாவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. காங்கிரஸ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வந்து அங்கேயும் அவர்கள் 25 சீட்டு போன முறை எடுத்தார்கள். இந்த முறை அதனுடைய பாதி கூட வராதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. மொத்தமா 10-12 சீட்டு வந்தா பெரிய விஷயமா இருக்கிறது. அப்ப சவுத்தை பொறுத்தவரை வந்து சவுத் கம்ப்ளீட்டாக புறக்கணித்திருக்கிறது. பாஜகவை ஏறத்தாழ வாஷ் அவுட் என்ற அளவுக்கு வந்து புறக்கணித்திருக்கிறதுன்றதால் உண்மை நிலையா இருக்க முடியும். அப்ப இவர்களுடைய இந்த 370 400 எல்லாம் சொல்றது வந்து சும்மா போங்கு. அது நேரேட்டிவ் செட்டிங்காக செய்கின்ற விஷயமா தான் இருக்கிறது. இப்ப வந்து 434 சீட்ல தான் நிக்கிறாங்க. 100 சீட்டு மைனஸ் பண்ணாலே 343 ஆயிடுது. அதாவது 129 சீட்ல இருந்து, அதாவது சவுத்தில் இருக்கிற 129 சீட்டு, போன முறை 29 சீட் வென்றார்கள். அப்போ அதை மாற்றி வைத்துக் கொண்டு 100 சீட்டு குறைஞ்சால 343 ஆயிருது. அப்புறம் நார்த்ல பாக்கி இருக்கின்ற அலைஸ் அவர்கள் எல்லாம் வென்ற சீட் எடுத்தாலே வந்து 250க்கு கீழே தான் வர்றதுக்காக இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்கிறது. பட் இன்றைக்கும் பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இலோன் மஸ்க் அறிவிச்சிருக்காரு, நான் வரல அப்படின்னு, இந்தியாவுக்கு வரல என்று அறிவித்திருக்கிறார். ஒரு தேர்தலுக்கு நடுவுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆரம்பிக்க முன்னாடி பில்கேட்ஸை கூட்டி உட்கார வச்சு இவர் வந்து ஆப்ல வந்து இப்படி எல்லாம் ஆப் எல்லாம் எப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளுடைய நரேந்திர மோடி. யாருக்கு? பில்கேட்ஸ்க்கு. அவரும் பொறுமையா உட்காந்து கேட்டிருக்காரு, வேற வழி இல்லைங்க, இந்தியால பிசினஸ் பண்ணோம், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எனக்கு வருது, சரி ஏதோ உட்காந்து கேட்டுடலாம் ஏலவன் சொல்லிட்டு உட்காந்து கேட்டார். இப்ப அதுக்கு அடுத்து வந்து இவரை வச்சுதான் பெருசா செய்யறதா இருந்தாங்க. இலான் மஸ்க் பெரிய ஒரு ஐக்கன், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு ஐக்கன். குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரை இன்ஸ்டா ஜெனரேஷனுக்கு அவர் ஒரு காட். இந்த மாதிரி ஒரு நபரா இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் லேட்டர் திஸ் இயர் வரேன் அப்படின்ட்டாரு. இந்த தேர்தலுக்கு நடுவில் வந்து நான் மாட்டிட்டு இனி இவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால நான் வரல என்ற அந்த துணியில தான் அவருடைய ட்வீட்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப வெச்சடி அவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு செட்பேக்காகத்தான் இருக்கிறது.